ஐ லவ் யூ விஜய் அண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு எங்கள் அண்ணன் கூட பண்ண அண்ணனா நினைக்கிறேன். பட் எனக்கு கூட பண்ண அண்ணனா இல்லை. பட் அவர் எனக்கு கூட பண்ண அண்ணனா சகோதரனா நினைக்கிறேன். நான் எங்கள் அண்ணன் வரணும் கண்டிப்பாக 2026 லேடிஸோட ஓட்டு எல்லாம் முழுக்க எல்லாருக்கும் அவருக்கு தான். முக ஸ்டாலின் சொல்லதுதான் நான் இது வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது முக ஸ்டாலினால. ஆனால் எங்கள் அண்ணனால பெண்களுக்கு பாதுகாப்பு பக்கமாக இருக்கும். எங்களுக்கு அவரை நினச்சி நாங்கள் பெருமைப்படுறோம். எங்களுக்கு அண்ணனாக வர்றதுக்கு என் பிள்ளைங்களுக்கு தாய் மாமனாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ லவ் யூ விஜய் அண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கூட பண்ண அண்ணனுங்க யாரும் இல்லை. மூணு பேர் லேடிஸ் எங்கள் வீட்டில். ஆனால் அவர் அண்ணனாக நினைக்கிறேன். பெருமையாக இருக்குது எனக்கு எங்கள் அண்ணனாக இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக அமைப்போம். நாங்கள் அவர் முதலமைச்சராக ஆக்குவோம். நாங்கள் தேங்க்யூண்ணா. மகளிர் காசு 1000 ரூபான்றாங்க, எல்லாருக்கும் கொடுக்கல. ஐடியில் வேலை செஞ்சால் அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடையாதுன்றாங்க. அவங்க பெற்றவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து படிக்க வச்சு அவங்க வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் இல்லைன்னா என்ன அர்த்தம்? குடும்ப அட்டைக்குன்னு தான் ஓட்டு கேட்டாங்க. ஓட்டு கேட்கும்போது குடும்ப அட்டைக்கு வழங்கப்படும்னு ஓட்டு வாங்கிட்ட பிறகு ஐடியில் வேலை செஞ்சால் இல்லை, அரசு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சால் இல்லைன்னு சொல்கிறீங்க. அரசு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல. ஐடியில் வேலை செஞ்சு நீயாப்பா சம்பாரிச்சு ஐடியில் வேலைக்கு அனுப்புகிற பசங்களை சொல்லு. அவங்க பெற்றவங்க கஷ்டப்பட்டு ஐடியில் எங்கள் தெருவில் எவ்வளோ பேருக்கு வரல தெரியுமா? ஓட்டு வீடு சின்ன ஓட்டு வீட்டில் இருக்காங்க. இப்போ கூட 5000 போட்டாங்க. அவங்களுக்கு வயிறு எரியாதா? கொடுத்தா எல்லாருக்கும் கொடு, இல்லையா கொடுக்காத, யாருக்குமே கொடுக்காத. சூப்பராக இருக்கும். எனக்கே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. இது வரைக்கும் யாரும் அறிவிச்சதே இல்லை. அவர் செஞ்சு காட்டுவேன்ருக்காரு. அதனால 2026 நானே ஜனங்களை பார்த்தேன். அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. அவரை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அவர் தான் வருவார். சூப்பர் திட்டம். இது வரைக்கும் யாருமே உலகத்துலேயே யாருமே அறிவிச்சதில்லை. அவர் அறிவித்த திட்டம் எல்லாமே பசங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு, தெருவாக அதுக்குன்னு ஒரு அமைப்பு அமைக்கிறேன்ருக்காரு. எல்லாம் சூப்பர் அறிவிப்பு அவர் தான். ஆமாம், அது அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கும்பா. லாபம் நஷ்டம். அவங்க மாத்திரம் 2 பொண்டாட்டி இல்லையா அவங்க அப்பாவுக்கு? சொல்லு, 2 பொண்டாட்டி இல்லையா? அவங்க குடும்ப விஷயம் எதுனா அவங்க ஃப்ரெண்டாக கூட பழகலாம். அது தப்பாக நினச்சிருக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. மக்களுக்கு சேவை பண்ணணுன்னு வந்திருக்காரு. அதை தான் பார்க்கணும். மக்களுக்கு நல்லது நடக்குதா அது பார்த்தா போதும். எல்லாருக்கும் கொடுக்குறேன்ருக்காரு. இவங்கள மாதிரி பாகுபாடு இல்லை. நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? உட்கார வச்சுட்டு தான் மறு வேலைவே பார்ப்போம். எங்கள் குடும்பத்திலே 15 ஓட்டு இருக்குது. சிஎம் கோட்டை இல்லையே. எங்கள் குடும்பத்தில் 15 ஓட்டு இருக்குது. பேரன் பேத்தி பொண்ணுங்க எல்லாம் 15 ஓட்டு. எங்கள் மகளிர் குழு நடத்துகிறேன். எங்கள் குழுவில் இருக்கவங்க மகளிர் குழுவில் 200 பேர் மேலே என்கிட்ட லோன் வாங்குறாங்க. எல்லாருமே இவருக்கு தான் போடுறேன்ட்டாங்க. அண்ணன் சொன்னது எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய கிடைக்காம போகுது. ஆனால் அண்ணன் சொல்லியிருக்கிறதுல நிறைய பேருக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். இல்லாதவங்கலேருந்து எல்லாருக்குமே அது கிடைக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டு டீலக்ஸ் 2துலேயுமே ஃப்ரீயாக போகலான்னு சொல்லியிருக்காங்க, இலவசமாக போகலான்னு. ஆனால் இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒயிட் போர்டில் மட்டும் தான் போக முடியும். அதாவது பிங்க் பஸ்ஸில் மட்டும் தான் போக முடியும். ஆனால் அந்த பஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு டீலக்ஸ் பேட்டரி பஸ்ஸு அந்த மாதிரி நிறைய பஸ்ஸை விட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பஸ்ஸை தான் யூஸ் பண்ணாங்களே. ஏன்னா ஒயிட் போர்டு டைமுக்கு வராது. அப்படியே வந்தாலும் ஸ்டாப்பிங்கில் நிறுத்த மாட்டாங்க, தள்ளி போய் நிறுத்துவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2 பஸ்ஸுமே ஃப்ரீயாக போகலான்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி தாய்மாமன் திட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 950 ரூபா 900 ரூபாய் கிட்ட வருது. 100 ரூபாய் கம்மி பண்ணுறேனாங்க. அதுவும் கம்மி பண்ணல, மானியமும் போடல. ஆனால் அண்ணா அறிவிச்சது பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப இல்லாதவங்களுக்கு, ரொம்ப இருக்கிறவங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. அது சீப்பாக கூட இருக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி நடுத்தர ஃபேமிலிக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ தாய்மாமா திட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு மோந்திரம் நகை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் கண்டிப்பாக ஒரு தாய்மாமாவாக இருந்து எல்லாமே நல்லா செய்வார். அதேமாதிரி ஒரு அண்ணனாக இருந்து ஒரு அப்பாவாக இருந்து பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுப்பாரு. அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க திமுகவில். ஆனால் அதே மாதிரி அது நிறைய பேருக்கு போய் சேரலை, குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு தான் வந்தது. ஆனால் அண்ணன் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி எல்லாருக்கும் அது போய் சேரும், கண்டிப்பாக சேரும்.
கல்வியில் பாதியிலே இருக்கிறவங்களுக்கு வந்து 15,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க வருஷங்களுக்கு. ஏன்னா பசங்க வந்து பாதியிலே படிப்பு காசு இல்லைன்னு நிப்பாட்டுறாங்க, வீட்டு சாப்பாடு காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க படிக்க முடியாமல் போயிடுறாங்க. இது மூலயமா பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வருஷத்துக்கு தராரு. அதனால் படிப்பு வந்து எல்லாருக்கும் முக்கியன்றதை இதில் தெரிவிக்கிறாரு. கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். அதே மாதிரி பர்சனல் விஷயத்தை எதுக்கு பேசணும்? எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குல்ல, அதை பாருங்கள். உங்கள் வீட்டில் மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அதை போய் பாருங்கள். எதுக்கு அவரோட பிரச்சனையை வரீங்க? எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்க தான் சார் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அது என் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பிரச்சனையும் தான், இருந்தாலும் மக்களோட சேர்ந்து நம்ம பிரச்சனையை நம்ம பார்க்கலாம், அந்த பிரச்சனையை அது அப்புறமா பார்த்துக்கலாம், அது அவர் தனிப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டாரு. தேவையில்லாத ரூமர்லாம் வரதான் செய்யும். ஏன்னா தளபதி மேலே கெட்ட பேர் வரணும், அவமானம் வரணும். இந்த மாதிரி டைமில் எலெக்ஷன் டைமில் பெண்கள் மத்தியில் நல்லா கெட்ட பேர் வரணும்னு. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்னும் நிறைய மரியாதை வருது. ஏன்னா வந்து நீங்கள் இன்னும் அவரை இது பண்ணால் அவர் கீழே போயிடுவார், நீங்கள் மேலே வந்துடலாம்னு நினைக்கிறீங்க. அது நடக்கவே நடக்காது. அவர் மேலேயே தான் இருப்பார், நீங்கள் கீழே போகிறீங்க. இல்லை, தளபதியாக வரணும் இந்த வாட்டி கண்டிப்பாக. நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஏன்னா வந்து அவர் சொன்ன ஸ்க்ரீம் எல்லாமே லேடிஸ்க்கான முக்கியமான ஸ்க்ரீம் இது. ஏன்னா ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக பேசுகிற எல்லாத்தையும் என்னுடைய மனது பிரச்சனை மற்ற புரிஞ்சு எனக்கு தெளிவாக அவர் கரெக்டாக வந்து எங்களை ஆர்கனைஸ் பண்ணுறாரு, அது தெரியுது. அதனால் 2026 தளபதி தான் முதலமைச்சராக உட்காரணும், ஆட்சி பிடிக்கணுன்றது நாங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அவர் தான் உட்காரணும். தளபதி 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 பெண்கள் நாயகன் தளபதி, எங்கள் அண்ணன் விஜய் தளபதி, அவர் தான் முதலமைச்சராக உட்காரணும். அவர் ஃபெசிலிட்டி இல்லை, அவருடைய பெண்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கினா கரெக்டாக ஃபெசிலிட்டி கொடுக்குறாரு. அதுதான் விஷயம். மற்றவங்களாம் வந்து சொல்கிறாங்க பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாங்க, ஏமாத்துறாங்க. ஆனால் அவர் வந்து தெளிவாக என்னென்ன தேவைப்படும் உங்களுக்கு லேடிஸ்க்குன்றத மற்ற விஷயம் கரைச்சி குடிச்சு பொறுமையாக ஒரு வீட்டு பிள்ளையாக எல்லாருக்கும் வந்து அவர் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி எங்க கூட இந்த அளவுக்கு பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்களை எதிர்பார்க்கல இந்த ஒரு பீச்சு கொடுப்பாருன்னு. நாங்கள் எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே அடங்கி இருக்குது. இன்னொரு திட்டம்னா எங்களுக்கு வந்து தாய்மாமா சீர்வரிசை சொன்ன பார்த்தியா, அவர் ரொம்ப வரவேற்கிற விஷயம். ஏன்னா எல்லா பெண்களுக்கும் வந்து நாட்டில் அன்னதாமி இருக்க மாட்டாங்க, ஆனால் எங்களுக்கு அன்னதாமி இல்லை. ஆனால் என்னோட அண்ணனோட சீராக என் பொண்ணுக்கு வரணும் எதிர்பார்க்குறேன். அது 100% வரவேற்பு கொடுக்குறேன். தாய்மாமா சீர்வரிசை எதிர்பார்க்குறேன். அதனால் வந்து தளபதி என் பெண்ணுடைய குழந்தைக்கு தாய் மாமன், என்னுடைய அண்ணன் தளபதி. ஓகேங்களா? இந்த வாட்டி முதல் தான் தளபதி தான் உட்காரணும். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் நாங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. செகண்டு தாய்மாமன்ட்டார். அப்புறம் வீட்டுக்கு செல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, தாய்மார்களுக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, சகோதரரும் சொல்லிட்டாரு. இதை விட என்ன வேணும்? இதுலேயே எல்லா அர்த்தமும் அடங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு முன்னுரிமை கொடுத்துருக்காரு, குழந்தைங்க எல்லாமே இருக்குது, ஒரு ஃபேமிலியாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன வேணும்? அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது. சிலிண்டர்லேருந்து தாய்மாமன் சலுகை செய்கிறது, பட்டு சாரி, இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நமக்கு செய்வாங்க. ஆனால் இவர் செய்யணும் போது நமக்கு அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுது. அது ஏன்னு தெரியல. அது வந்து இப்படி அனுபவிச்சு தான் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. அதான் சொல்கிறேன், அப்படியே வெக்ஸாகி நிற்கிறோம். எங்கேயுமே இந்த மாதிரி பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. இவர் இப்போவே செய்கிற மாதிரி பேசும்போது, உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக எடுத்துன்னு பேசும்போது அது நமக்கு வந்து ரொம்ப ஒரு மேலே போயிட்டு கீழே வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக வரணும், தளபதி தான், டிவிக்கே தான் வரணும். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அவர் வந்து அவர் சொல்கிறது தான் கண்டிப்பாக செய்வார்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக பேசுகிறாருப்பா. விசில் தான். எனக்கு சிலிண்டர் திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எங்களுக்கு தேவையானது அது மெயினாக அதில் இருக்குது. அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஓகேப்பா. எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நன்றி விஜய்க்கு. விசில் சூப்பர். எல்லாமே சொன்னதுனால கரெக்டாக தான் இருந்துச்சு, எதுவுமே இது இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. சொல்லாததான் அவங்க உண்மையாக சொல்லாததான் அவங்க சொன்னாங்களே. நினைக்கல வரணும், இத்தனை நாள் செய்யாதவங்க